திரு ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இந்திய நிறுவனம், இந்தியாவின் மிக உயரிய பணக்காரராக பேசப்படக்கூடியவர், அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா முழுக்க பண்ணுறாரு. ஆனால் அமெரிக்காவில் அவர் மேலே ஒரு மோசடி புகார் அப்படிங்கிறாங்கன்னா, இது ஒரு பாரத தேசத்துக்கு அவமானமாக வெளிநாட்டில் நடந்துருச்சே அப்படின்னு பார்க்க மாட்டிங்களா? பொங்கி எழ மாட்டிங்களா? எதுவுமே நடவடிக்கை இல்லையே அப்படின்லாம் காங்கிரஸ் கட்சி கேட்குது. அதாவது நீங்களே உங்கள் தொடக்க உரையில் மிக விளக்கமாக ஒரு 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 கருத்து சொன்னீங்க. அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு நிறுவனம், இந்தியாவில் இருக்க மாநிலங்களில் இருக்க அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றம் கவலைப்பட்டு ஒரு வழக்கை எடுத்திருக்கிறது, கையில் எடுத்திருக்கிறது என்பது இந்தியாவில் யாரும் கவலைப்படலைங்கிறதா பெரிய கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அதாவது கவலைப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, 5000 கோடி ரூபாய் ஊழல் வழக்குல கேக்குறாங்க எதிர்க்கட்சிகள். நம்மளே செஞ்சிருந்தா பிரச்சனை. ஊழலின் ஊற்றுக்கண்ணான காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து 5000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் பெயிலில் இருக்க ராகுல் காந்திக்கு அந்த கவலை வந்திருக்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு விஷயமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டால், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஒவ்வொரு முறையும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை வெளிநாட்டில் இருக்கும் இந்திய எதிர்ப்பாளர்கள் அந்நிய சக்திகளின் துணையோட ஒரு டூல் கிட் ஒன்று உருவாக்குவாங்க. அதிகாலை 4 மணிக்கு இந்த செய்தி வெளியிடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட டூல் கிட் படி செயல்படுதா? அமெரிக்கால இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து காங்கிரஸோட டூல் கிட் படி செயல்படுதா? அதாவது ஜார்ஜ் சோரஸோட சக்தி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு இந்தியா மேலே இருக்க எவ்வளோ நட்பும் இதுவும் தெரியும். இலான் உமர் யாருன்னு தெரியும், ரோஹன் கண்ணா யாருன்னு தெரியும், பார்பரா லீ யாருன்னு தெரியும். இவங்கெல்லாம் ராகுல் காந்தி நெருக்கமான நண்பர்கள். இவர் எப்போ இந்த டிபேட் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு 4 பேர்களை சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு பாக்குறவங்களே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதானி முறைகேடு செஞ்சிருக்காரு, அவர் மேல இன்வெஸ்டிகேஷன் இருக்கானா? டூல் கிட்ன்றீங்க, ஒரு 4-5 பேர் சொல்றீங்க. எல்லாரும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைக்கிறாங்க ஒரு செய்தி. என்னன்னா 25ஆம் தேதி இங்கே பாருங்க, 24 அக்டோபர் அந்த நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கு. அது ஏங்க ஒரு மாதம் ராகுல் காந்தி வந்து அதை வச்சுட்டே இருந்தாரா? 25ஆம் தேதி நவம்பர் எப்போ நமக்கு தொடங்க போதோ பாராளுமன்றம், அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படிதான் இந்த செபியில் வந்து அவங்க மாதவி புச் அவங்க மேலே ஒரு வழக்கு, அதாவது எப்பன்னா கரெக்டாக பாராளுமன்றம் தொடங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசு ஒன்று, ஒரு புஸ்வானம் அதில் வெடிக்க வரணும். அந்த மாதிரி அவர் ராகுல் காந்தி தொடர்ந்து ஏதாவது ஒரு டூல் கிட்ட ஒன்று அவர் அரசியலுக்கு தான் பண்ணுகிறார். அவர் ராகுல் காங்கிரஸ் கட்சி இதுல பச்சை அரசியல் செய்கிறதுனே வச்சுப்போம். அந்த கேள்வியை நான் கண்டிப்பா அவங்கள்ட்ட கேட்கிறேன். ஆனா வந்திருக்கக்கூடிய அமெரிக்கால வந்திருக்கக்கூடிய இண்டைட்மெண்ட் வந்து பொய்யா, 54 பக்கம் அறிக்கை பொய்யா, அதுக்கு என்ன நடவடிக்கைங்கிற கேள்வி அப்படியே இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். குற்றம் சாட்டப்பட்ட அந்த நிறுவனத்தின் தலைவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு, இதுல எந்த 1% கூட உண்மை இல்லைன்னு. ஆனால் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு கடமையும் இருக்கிறது. குற்றவாளியே சொல்லிவிட்டு அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவரே சொல்லிவிட்டார், அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன சார் இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம்? அப்படி நான் சொல்லலையே. நீங்க என் கருத்தை முழுமையா கேட்காம முதல் சொல்லில் இருக்கிறீங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறதுங்கிற அதை அவர் செய்யணும். அது இல்லாம இருந்தா நம்ம நீதிமன்றம் கூட நடவடிக்கை எடுக்கும். நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி இந்தியாவில் இருக்காரா அமெரிக்காவில் இருக்காரா? அவர் இது மாதிரி அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து ஊழல்கள் பட்டியல் சொன்னா 100க்கும் மேற்பட்ட பட்டியல் சொல்லணும். அப்புறம் நீங்க ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி காங்கிரஸ் பட்டியல் சொல்றீங்க. அந்த மாதிரி ஊழல்கள் நடக்கும்போது நாங்க நம்ம நாட்டில் இருக்க ஒரு நீதிமன்றத்தை அணுகணும், அவங்க மேல வழக்கு போட்டோம். இவர் அதே மாதிரி இப்படி ஒரு ஊழலுக்கான அவருக்கு ஒரு தரவுகள் கிடைத்திருந்தால் அவர் எங்க போயிருக்கணும்? நம்ம நாட்டில் இருக்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். யார் மேல ஊழல் வழக்கு? நீங்க சத்தீஸ்கர்ல யார் ஆட்சி? பூபேஷ் பாகால் யாரு? அவர் தான் வந்து இதுல முதல் குற்றவாளி. தமிழ்நாட்டில் யார்? காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்போ இவங்க தான் பணம் கொடுத்துருக்காங்க, கையூட்டு வாங்கியிருக்காங்களா? இவங்கெல்லாம் ரெண்டு இடத்துல இதில் ஆந்திர பிரதேசம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாநிலங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி இருக்கல 4 மாநிலங்கள் சொன்னா, அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி அதானி குழுமத்திலிருந்து நாங்கள் கையூட்டு பெற்றது உண்மை என்பதை ஒத்துக்கொள்கிறாரா? 2 காங்கிரஸ் மாநிலங்கள்லையும் அதே மாதிரி சத்தீஸ்கர்லையும் தமிழ்நாட்டிலையும் கையூட்டு வாங்கி இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறாரா?
அதாவது என்ன அவங்க சொல்ல வராங்கங்கிற ஒரு புரிதலே இல்லாம அவரே அதை படிச்சு பார்த்தாரான்னு தெரியல. அவருக்கு அந்த ஜார்ஜ் சோரஸ் ராகுல் காந்தி விட்டுருங்க. நான் சொல்லிட்டேன், ஃபார் தி பர்பசஸ் ஆஃப் திஸ் டிபேட் லெட் அஸ் சே ராகுல் காந்தி பாலிடிக்ஸ் பண்றாரு, அவரு சும்மா பிரஸ் மீட் கொடுக்குறாரு, டைம் வேஸ்ட் பண்றாரு, விட்டுருங்க அப்படின்னே வச்சுக்குவோம். நான் அது திரு ராபர்ட் அவர்கள்ட்ட கேட்கிறேன். மை பாயிண்ட் இஸ், யூஎஸ்ல ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ரோப் இனிஷியேட் பண்றாங்க, ஒரு இண்டைட்மெண்ட் வருது, இந்தியாவுடைய மிக பிரபலமான நிறுவனத்தினுடைய பெயர் அடிப்படுது. நாம என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம்? ஏற்கனவே செபியில் இருந்த விஷயங்கள் என்னாச்சு? நாம இந்த கேஸை ப்ரோப் பண்ணவே போறது இல்லையா? இந்த 5 மாநில அரசுகள் என்ன பண்ணாங்க? நீ இடி ஐடி நம்மளுடைய நிறுவனங்கள்லாம் பார்க்காதா இப்போ? அதாவது நம்ம நாட்டில் வந்து போபாலில் ஒரு விஷவாயு தாக்குதல் நடந்தது. அதில் வந்து ஒரு அமெரிக்க நிறுவனத்தின் ஒரு அஜாக்கிரதையினால கிட்டத்தட்ட 30,000 இந்தியர்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்தார்கள். அந்த வாரன் ஆண்டர்சன் மேலே இதே அமெரிக்க நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தது? அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருந்தது இத்தனை இந்தியர்கள் இறந்தப்ப? எனக்கு புரியல. ஒரு அமெரிக்க நடந்த குற்றத்துக்கு நம்ம இந்தியாவில் ப்ராசிக்யூட் பண்ணோம். அது நீங்க அமெரிக்காவும் செஞ்சிருக்காங்கன்னு கேளுங்க. அமெரிக்கா தான் போனாரு. இல்ல, நானும் சேர்ந்து உங்களோட சொல்றேன், அமெரிக்கா செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா தான் போனாரு சார். இல்ல, இங்க ராகுல் காந்தி பேசுறாருலே, ஒரு ராகுல் காந்தி வந்து அமெரிக்காலயோ இங்கிலாந்துலயோ 2 வார்த்தை வாரன் ஆண்டர்சன் தப்பிச்சு போறதுக்கு இல்ல, அவர் 2 வார்த்தை பேசிட்டு வந்துட்டாருன்னா இந்தியாவோட மானமே போச்சுன்னு சொல்றீங்க. இதுல அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா? அதாவது அதான் நான் சொல்றேன். அதாவது காங்கிரஸோடைய நீலிக்கண்ணீர் என்னங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எதுக்கு இந்த கருத்தை நான் முன்னாடி போபால் ராஜ் நடந்து பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அவர் தப்பிச்சு போறதுக்கு இவருடைய தந்தை ராகுல் காந்தியோட தந்தை ராஜீவ் காந்தி தான் அனுமதி கொடுத்தார் அமெரிக்கா போக. அவர் அமெரிக்கா போய் சேஃபா இருந்தார். எந்த அமெரிக்க நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்கல. இது வந்து ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு சதி, இது பரப்பப்படும் வதந்தி. பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஒரு அமளியை உருவாக்க வேண்டும். ஒரு ஜாயின், அதாவது ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நம்ம ராகுலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு முறையும் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வந்து அதுல 4 காங்கிரஸ் எம்பிக்கள் இருந்தா அவருக்கு ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி ஒரு எண்ணம் வருது. எப்ப பார்த்தாலும் இந்தியால மோடி அவர்கள் ஆட்சியில வளர்ச்சியை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதன் மூலம் ஒரு சர்ச்சை, ஒரு மீடியா ஹைப்பு இதெல்லாம் உருவாக்குறதுலயே ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய திருப்தி வந்துருது. ஏன்னா ஏமாற்றத்தின் விளிம்பில தொடர் தோல்வியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தன்னுடைய வெறுப்பை எப்படி உமிழ்வது என்று தெரியாமல் அந்நிய சக்திகளின் பின்னாடியே ராகுல் காந்தியின் சதிதான் இருக்கிறது. கண்டிப்பா இருக்கு. ஏன் கேட்டா இன்னைக்கு 2.5 கோடி முதலீட்டாளர்கள் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பை ராகுல் காந்தி தான் ஏற்க வேண்டும். கேட்போம். திரு இனியன் ராபர்ட், நீங்க காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி வேணும்னே திட்டமிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் உங்க சதி அப்படிங்கிறார். இல்ல, முதல்ல அவர் வந்து யூனியன் கார்பைட் கேஸையும் அதானி கேஸையும் கம்பேர் பண்றாரு. யூனியன் கார்பைட் கேஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட், அது தொழிற்சாலையில் ஏற்பட்ட ஒரு விபத்து. அதையும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் கம்பேர் பண்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ரெண்டாவது, நான் பேச நினைச்சதை சார் ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள்ல ஊழல் குற்றச்சாட்டு அலிகேஷன் யார் மேல சுமத்தி இருந்தாங்கன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாம, அவங்க மேல விசாரணை நடத்தாம ஒரு வழக்கு அவங்களால காட்ட முடியும் 10 ஆண்டுகள்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.